15 amp சாக்கெட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு எஃபிஷியன்சி கரெக்டாக கிடைக்கும். அதனால் 15 amp சாக்கெட்டில் யூஸ் பண்ணுங்கன்றது இந்த மாதிரி இருக்கிறதா ஒரு பெரிய சாக்கெட். இது வந்து நார்மல் 6 ஆம்பியர், இது வந்து 15 amps. டாப்பு சின்னதாக இருக்குன்றதுனால இதில் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எமர்ஜென்சிக்கு ஒரு 5 minutes 10 minutes யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடியது எப்படின்னா 15 amp சாக்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்டரி வந்து ஜென்சன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பைப் பாக்ஸ், ஜென்சன் பாக்ஸ். இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுல என்ன விலையிலேருந்து வாங்கலாம்? பிராண்டடாக வாங்கிக்கிங்க. எதுவும் இருந்தாலும் பிராண்டட்னா நிறைய பிராண்டட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1500 வாங்காமல் ஒரு 3000 அபோவ் போனீங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியும் கிடைக்கும். கம்மி விலையில் வாங்கினா உடனே அது ப்ராப்ளம் உடனே ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. 5000 rupeesல வாங்கினாலும் ப்ராப்ளம் வரும், 1500 வாங்கினாலும் ப்ராப்ளம் வரும். அந்த குவாலிட்டின்றது வந்து அதோட எஃபிஷியன்சி வேறு, இதோட எஃபிஷியன்சி வேறு. சார், சென்னையிலே வந்து இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக இண்டக்ஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா நீங்கள் தான். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மக்கள் வந்து இண்டக்ஷனை பற்றிலாம் வந்து பயன்படுத்துறது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்பட்டுருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த துறையில் வந்திருக்கீங்க. எதிர்காலம் இந்த இண்டக்ஷனுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து படித்ததுனால நாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அது முடிச்சுட்டு யதார்த்தமாக இந்த தொழில் வந்தோம். ஒரு 15 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கமர்ஷியல் இருக்குது, டொமஸ்டிக் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இண்டக்ஷன் மோட்டர் அந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுறது இது ஒரு பார்ட்டு ஒன்லி. இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றது ஒரு பார்ட்டு. இது கிச்சன் அப்ளைன்சஸில் வந்து சேரும். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவர் கன்சியூம் வந்து ரொம்ப கூட இருக்கும். அதாவது ஒரு சின்ன ப்ளக் பாயிண்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஏசியை யூஸ் பண்ணுற அளவுக்கு இதை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு சாக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ரீசனபிள் உண்டு. எப்போவுமே மோஸ்ட்லி வந்து 15 ஆம்பியரோட சாக்கெட்டில் யூஸ் பண்ணுறது சேஃபு. எதனால் அப்படின்னா இது ஆம்பியர் கன்சியூம் பண்ணும் வந்து ஒரு 6 ஆம்பியர் கிட்ட எடுக்கும். மினிமமே 4.5 ஆம்பியர் எடுக்கும். மேக்ஸிமம் 9-10 ஆம்பியர் வரைக்கும் போகும். 15 amp சாக்கெட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு எஃபிஷியன்சி கரெக்டாக கிடைக்கும். அதனால் 15 amp சாக்கெட்டில் யூஸ் பண்ணுங்கன்றது இந்த மாதிரி இருக்கிறதா ஒரு பெரிய சாக்கெட். இது வந்து நார்மல் 6 ஆம்பியர், இது வந்து 15 amps. டாப்பு சின்னதாக இருக்குன்றதுனால இதில் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எமர்ஜென்சிக்கு ஒரு 5 minutes 10 minutes யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடியது எப்படின்னா 15 amp சாக்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்டரி வந்து ஜென்சன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பைப் பாக்ஸ், ஜென்சன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எப்போவுமே 1000 பிலோ இல்லை 1200 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். 2000 வாட்ஸ்னா 2000 வாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 2000 வாட்ஸ் வந்து பவர் கன்சியூம் ரொம்ப கூட வரும். 1300 அந்த மாதிரி பிலோ யூஸ் பண்ணிங்கன்னா மீடியமில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பிரேக் விடணும் கண்டிப்பாக. எதனால் அப்படின்னா உள்ளே இருக்கிற பிசிபி வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகிடும். உங்களுக்கு ஹீட் எனர்ஜி வெளியில் வருது இல்லையா, அதனால் பிசிபி டெம்பரேச்சர் ஹை ஆகிடும். ஒரு 15-20 நிமிஷம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes இல்லை 10 minutes பிரேக் விடணும். அந்த 10 minutes வந்து மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது. இண்டக்ஷனில் இருக்கிற சுவிட்ச் ஆன் ஆஃப் மட்டும்தான் ஆஃப் பண்ணணும். எதனால் அப்படின்னா இடையில இருக்கிற ஒரு ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும், அந்த ஹீட்டை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்காக. அதுக்காக வேண்டி அந்த 10 minutes பிரேக். ஒரு 10 minutes கழிச்சு மறுபடியும் ஒரு 25 minutes யூஸ் பண்ணிக்கலாம். 25 minutes 30 minutes யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes பிரேக், ஒரு 25 minutes அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். வந்து பிரேக் விட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்பேர் ஆகாது. ஏன்னா ஒரு பொருளை கண்டினியூவாக ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் ஓவர் டெம்பரேச்சரில் ஐசி ப்ரோக் ஆகும். அதனால் பிரேக் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரீகம்ப்ளைண்ட்டே வராது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான், வேறு எதுவும் சில பெரும்பாலும் வேறு எதுவும் கிடையாது. ஷாக் அடிக்குதுன்றது ஒன்றும் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. இது ஒன்று மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். வாங்கிறது கொஞ்சம் பிராண்டட் ஐட்டமாக வாங்கிக்கிங்க. ஏன்னா இண்டக்ஷனில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பிராண்டட் வந்து எப்போயுமே குவாலிட்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் பிராண்டடுக்கு போயிடுங்க. 15 amp சாக்கெட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10-25 minutes யூஸ் பண்ணால் ஒரு 10 minutes பிரேக் விடுங்க. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய ஆயில் எவ்வளோ நாள்? அது நம்ம இப்போ எலக்ட்ரானிக்கில் இத்தனை வருஷம் சொல்லவே முடியாது. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து. எப்படின்னா ஒரு சிலது 10 years வரலாம், ஒரு சிலது 15 years. இப்போலாம் சியன்யூன்னு ஒரு மாடல் இருக்குது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியே 5 years மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போவும் அது ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட 7 years 8 years ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஏற்ற மாதிரி வரும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 years வரைக்கும் யூஸ் பண்ணுறது வரைக்கும்
ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் யூஸ் பண்ணலாம். இப்போ சமைச்சு முடிச்ச உடனே இந்த ஹீட்டான பொருள் அதில் மேலேயே இருந்ததுன்னா ஏதாவது மேலேயே வைக்கக்கூடாதுன்றதுக்கான காயில் வந்து ஹீட் இருக்கும். இதோட ஹீட் குறையாது இல்லையா சீக்கிரமா. ஹீட்டை குறைக்கணுன்றதுக்காக தான் 10 மினிட்ஸ் பிரேக் விட சொல்கிறோம். நீங்கள் மேலேயே பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஹீட் சீக்கிரமாக குறையாது. அதனால் எப்பவுமே பவுலை எடுத்துறது சேஃப். சமைச்சு முடிச்ச உடனே உடனே எடுத்துடணும். பவுல் எடுக்கிறது சேஃபு. கேஸ் ஸ்டவ் மாதிரி கண்டினியூ யூஸ் பண்ணாமல் பிரேக் விட்டு யூஸ் பண்ணால் பவர் கன்சியூமர் ரொம்ப குறையும். சேம் டைம் ரிப்பேரும் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க? இண்டக்ஷனு, மைக்ரோ ஓவன், ஸ்டெபிலைசர், ஓடிஜி. இப்போ கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு இப்போ உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எங்களால் முடிஞ்சால் நாங்கள் கையோட பார்த்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு மேன் பவர் இருந்தால் அவங்க கையோட பார்த்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 10 days 5 days ஆக்குவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சீக்கிரமாக பண்ணிடுவோம். இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன மேக்ஸிமம் ஆஃப் அந்த பவர் கன்சியூம், அதாவது பவர் ஷார்ட் ஐசி ஷார்ட் ஆகி தான் வரும். அந்த ஐசி எதனால் ஷார்ட் ஆகுதுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 25 minutes ஆகும் யூஸ் பண்ணுவாங்க. ஹாட் வாட்டர் போட்டு மறந்துடுவாங்க. அது வாட்டு கொதிச்சுட்டே இருக்கும். ஹாட் வாட்டர் போடுறாங்கன்னாவே பெரும்பாலும் டைமர் யூஸ் பண்ணுறது சேஃப். வச்சுட்டு 100% நம்ம வச்சுருவோம், மறந்துட்டோம் அப்படின்னா அது ஹீட் ஆகி ஐசி ஓவர் டெம்பரேச்சர் ஆகி ஷார்ட் ஆகிடும். அதனால் டைமர் ஆப்ஷன் இருந்தால் டைமர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகாது. இது மேக்ஸிமம் 100% ரீகம்ப்ளைண்ட்டோ இல்லை மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதோ அது ஒரு காரணம் மட்டும்தான். ஒன்றே மக்கள் ஜங்ஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, லூஸ் கண்டெக்ட் வரதுனால ஷார்ட் ஆகும். ரெண்டாவது வந்து சுடுதண்ணி போட்டுட்டு மறந்துடுவாங்க. சுடுதண்ணி தான் பெரும்பாலும் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுறது இண்டக்ஷன் ஸ்டவ்வில். ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டு மறந்துட்டாங்க அப்படின்னா கொதிச்சு அதுவே ஓவர் டெம்பரேச்சர் ஆகி ஷார்ட் ஆகிடும். வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் வந்தது. ஆக்சுவலாக இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது? இண்டக்ஷன்ன்றது உங்களுக்கு அப்போது என்ன சொல்ல வர்றது, புவி வெப்பமாவதில் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வெப்பம் தான் இதுதான். இன்ஃப்ராரெட்ன்றது வந்து ரூம் ஃபுல்லாகவே டெம்பரேச்சர் ஹை ஆகிடும். இது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பவுல் வச்சா மட்டும்தான் டெம்பரேச்சர் ஆகும். அதுவும் கீழே பேஸ் மட்டும்தான் டெம்பரேச்சர் ஆகும். உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி எங்கேயுமே ஹீட் இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பவுல் இருக்குன்னா இந்த பவுலை விட்டு 1 inch கை வச்சாலும் ஹீட் ஆகாது. அந்த ஹீட் ஆகிறத தடுக்கிறதுக்காக இது ஒரு டெக்னாலஜி. இப்போது நிறைய கேஸ் டிமாண்ட்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் இப்போ தான் வந்து இண்டக்ஷனை பற்றி ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் தூசு தட்டுறாங்க, புதுசாக வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி எப்படி வராங்க மக்கள்? எல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கா, அவங்க ரெஃபர் பண்ணி வர கஸ்டமரும் உண்டு. அது எதிர்காலம் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தான் சொல்கிறீங்களா? கேஸே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தீந்து போனாலும் இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனை வரும். இல்லை, இதுக்கு அடுத்து ஒரு டெக்னாலஜி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது மட்டுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டு. அடுத்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் இது ஒரு இதுவாக வச்சுக்கலாம். எப்படி இப்போ இண்டக்ஷன் இப்போ கேஸ் ஸ்டவ் இல்லாத போது மண்ணடுப்பை தேடி போனோமோ அதே மாதிரி இது இல்லாத போது இதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் தேடி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன டெக்னாலஜி வரும் அப்போ? இதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து இன்ஃப்ராரெட்லேயே ஹை எஃபிஷியன்சி உள்ள மேக்னெட்டிக் ஃபார்மில் ஒரு டெக்னாலஜி. அது ஆக்சிஜன், அது ஒரு டெக்னாலஜி. ஆக்சிஜன்லேருந்து எடுக்கக்கூடிய ஹீட்டை பிரித்து கொடுக்கறதுக்காக வரும். அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது இன்னும் இன்ட்ரடியூசிங் ஆகலை. இன்ட்ரடியூசிங் ஆகிடுச்சுன்னா சமீபத்தில் அமைச்சர் கூட ஏதோ வந்து மேலே இது பர்ன் ஆகிற மாதிரியான ஒரு இண்டக்ஷன் வந்து காட்டினாங்க. அதுதான் சொல்ல வரேன். அது என்னன்னா ஹைப்ரேட்டிக்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கேஸும் அதிகமாடியான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். அது ஒன்றும் லான்ச் ஆகலை. அது லான்ச் ஆகாமல் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. அதிக ஆக்சிஜன் எடுத்துப்பாங்க, கொஞ்சமாக கேஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் ஆகும்போது ஹைப்ரேட்டிக்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிறைய ஹீட் எனர்ஜி ஹெவியாக இருக்கும். ரிப்பேரும் அந்த அளவுக்கு வராது. ஆல்ரெடி இன்ட்ரடியூசிங் இருக்குது, இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். நம்ம சைடு இல்லை, அவுட்டரில் இருக்குது. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுனா என்ன விலையிலேருந்து வாங்கலாம்? பிராண்டடாக வாங்கிக்கிங்க. எதுவும் வந்தாலும் பிராண்டட்னா நிறைய பிராண்டட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1500 வாங்காமல் ஒரு 3000 அபோவ் போனீங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியும் கிடைக்கும். கம்மி விலையில் வாங்கினா உடனே அது ப்ராப்ளம் உடனே ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. 5000 rupeesல வாங்கினாலும் ப்ராப்ளம் வரும், 1500 வாங்கினாலும் ப்ராப்ளம் வரும். அந்த குவாலிட்டின்றது வந்து அதோட எஃபிஷியன்சி வேறு, இதோட எஃபிஷியன்சி வேறு. குவாலிட்டி கொஞ்சம் கூட இருக்கும். இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஹீட் எதிர்பார்க்க முடியாது.
இது கடை எந்த இடத்துல இருக்குது, லொக்கேஷன், உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். கடை வந்து வடபழனி ஏரியா, பெரியார் பாதை, அதாவது திருநகர் சிக்னல், அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வரும். அரும்பாக்கம் மெட்ரோலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வரும். கடை பேர் ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ். மொபைல் நம்பர் 9994191598.